திரு நித்யானந்தம், இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் வைத்த போதிலும் கூட உச்சநீதிமன்றத்தின் ஆர்டிகல் 142 பயன்பாட்டு ஜனநாயகத்தின் மீதான நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு திரு தன்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. புது விவசாய வேளாண் கொள்கைகளை எதிர்த்திருக்கிறாரு. இதை தாண்டி ராஜஸ்தான்ல அவருக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிற பாஜகவுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறாரா இந்த ராஜினாமா மூலியமாக? அப்படி ஒரு கேள்வி சமூக வலைதளத்தில் பொதுவெளியிலே எழுது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெகதீப் தன்கர் 2வது முறையாக இந்த பொறுப்புக்கு வந்தார். முதல் 5 ஆண்டுகள் கழித்து 2வது முறையாக வந்திருக்கிறார். அவரும் பாரதிய ஜனதா கட்சி சுமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் செல்கிறது. சந்தேகத்தை எழுப்பக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சந்தேகத்தை எழுப்பலாம். ஓகே, இன்றைக்கு சந்தேகத்தை எழுப்பக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பெருவாரியாக ஜெயராம் ரமேஷ் போன்ற காங்கிரஸ்காரர்கள் எழுப்புகிறார்கள். ஆக ஜெயராம் ரமேஷ் எழுப்புகின்ற பொழுது அதிலே ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு தகவலும் வெளியே வந்திருக்கிறது. சந்தேகத்துக்குரிய தகவல். ஆமாம், 7:30 மணிக்கு ஜெகதீப் தங்கர் ஜெயராம் ரமேஷ் அழைப்பிற்கு பேசினார். அதன் பின்னால் தான் இந்த இவைகள் எல்லாம் நடந்திருக்கின்றது என்பது நாடறிந்த ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. ஆக இது ஜெயராம் ரமேஷோடு கைகோர்த்து கொண்டு ஜெகதீப் தன்கர் ஏதேனும் செய்கிறாரா? ஏனென்றால் சில நாட்களாகவே அவர் பைராம் சிங் ஷெகாவத் விவசாய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் நீங்களே அமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு பொதுவெளியிலே பேசுகிறார். ஓகே, ஒரு துணை ஜனாதிபதி, ராஜ்யசபாவினுடைய தலைவர் அரசியல் பேசுகின்ற கூட்டம் அல்ல அது. அங்கே சென்று ஒரு அமைச்சரை அசிங்கப்படுத்துவது போல ஒரு ஆளுங்கட்சியை கேள்வி கேட்பது என்பது, அவரை தேர்ந்தெடுத்த கட்சி தான் ஜனநாயக ரீதியாக எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும். மக்கள் மத்தியிலே அதை பேசியிருக்கிறார். இப்போது நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி அவர் ஆர்.என். ரவியே பாடம் படிக்க வேண்டிய அளவிற்கானவர் என்று சொன்னால், ஹீ இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இந்த மாதிரி வேலையெல்லாம் அடிக்கடி செய்கிறாருன்னு அவங்களே சொல்கிறாங்க. யாரு? தன்கர் இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு இப்போ நம்ம விவாதத்திலே சொன்னோம். ஹீ இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இந்த மாதிரி பண்ணுவார். வெஸ்ட் பெங்கால்லே பார்த்தோம். ஆர்.என். ரவி பாடம் படிக்கிற அளவுக்கு செய்வார். ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தவரை நீங்க சொல்றது சரியாக இருக்குமா அப்படிங்கறது தெரியல. இல்ல நீங்க அஃபென்ஸ் பண்றதுல ஸ்டூடண்ட் இல்ல, அப்ப நீங்க அது அக்செப்ட் பண்ற ஒரு சூழலாக இருக்குது அப்படிங்கறதை நீங்க பாத்துக்கோங்க. அதனால இவர் உடல்நிலை சரியில்லை என்பது உண்மைதான், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒரு கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார். பிறகு பைபாஸ் சர்ஜரி. ஆனால் எங்கே டவுட் வருதுன்னா, மான்சூன் செஷன் ஆரம்பித்த பிறகு ஃபர்ஸ்ட் டேல சாயங்காலம் வரைக்கும் செஷன் நடத்திட்டு சாயங்காலத்துக்கு மேலே சொல்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. மனிதனுடைய உடலுக்கு யார் இங்கே உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவர் சொல்லிக்கார் 27 வரை என்னை ஆண்டவனால் மட்டுமே தான் அகற்ற முடியும் சொன்னார். அப்போ ஆண்டவனால் மட்டுமே அகற்ற முடியும்னா ஆண்டவன் ஏற்படுத்தியதான் இது. சரி நித்யானந்தம் சார், இப்போ இதில் மடைமாற்றம் செய்ய வேண்டிய வேலையை பாஜக செய்கிறது. அதனுடைய காரணமாகத்தான் இப்போது அரசியல் பின்னணி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்குன்னு காங்கிரஸ் தரப்புன்னு சொல்லுங்கள். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக, பொதுவாக அனைத்து கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவும் அனைத்து கட்சியும் அழைத்து பேசுவது மரபு. அப்படி பேசுகின்ற கூட்டத்தில் நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தொடங்குவதற்கு முன்பாக ரிஜு, நம்முடைய எல்முருகன் இவங்க எல்லாமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அனைத்து கட்சி காங்கிரஸ்லேருந்து 2 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. திமுகவிலிருந்து டிஆர் பாலுவும் 2 பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன நாம் மசோதாக்களை கொண்டு வர வேண்டும், எதை பற்றியெல்லாம் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பது குறித்து விவாதிப்பார்கள். அப்படி விவாதித்து 17 மசோதாக்களை கொண்டு வருவது என்று அரசு தீர்மானித்து எதிர்க்கட்சியும் அங்கே வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 17 அதில் ஆபரேஷன் சிந்தூர் இருக்கிறது, அது இல்லாமல் இல்லை. நம்முடைய லோக்சபா ஸ்பீக்கர் சபாநாயகர் அவர் கூட சொன்னார், விரிவாக பேசலாம், எந்தவித பிரச்சனையும் வேண்டாம், நம்ம ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நாட்டு மக்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும், அதை விரிவாக பேசலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கான பட்டியல் இருக்கிறது.
அதுக்கான முன்னுரிமைகள் இந்த ஆர்டர் இருக்கு. ஆமா, முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அந்த ஆர்டர் படி தான் எடுப்பாங்க. ஓகே. முன்னாடியே சொல்லி எடுப்பாங்க. அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த அந்த விவாதத்திலே எதிர்க்கட்சிகளும் கலந்து கொள்ளும், சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும். ஆனால் முதல் நாளிலேயே ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்தை முடக்கி வெளியே சென்றார்கள். அப்போ அவருடைய நோக்கம் பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் பேசுவது அல்ல. ஓகே. மற்றொன்றையும் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார், டொனால்ட் ட்ரம்ப். அதை பற்றி பேச வேண்டும் என்றார். நம்ம என்ன கேட்கிறோம், இந்தியாவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தெரியல, அப்படி ஒன்றும் கிடையாது, நம்முடைய விமானங்கள் அப்படி எதையும் சுடவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் அப்படி சொன்னார் என்று சொன்னால் அமெரிக்க அதிபரை இந்தியா கேட்டிருக்கிறது. எந்த விமானம் வந்தது, எங்கிருந்து சுட்டது, யார் தயாரித்த அந்த குண்டு எங்கிருந்து வந்தது என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா இன்னும் சொல்லவில்லை. ஓகே. அது ஒரு எதிர்க்கட்சி ஆதாரம் இருக்கா இல்லையா? அப்பலாம் கேட்கலையா? இது அமெரிக்காட்ட கேட்கல, அப்பலாம் கேட்கல. கேட்டிருக்கு. அதெல்லாம் டிப்ளமேசிங்க, உள்ள கேட்பாங்க. அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாரு. அவர் திருப்பி மாத்தி பேசுறதுக்குலாம் இங்க கவர்மெண்ட் பதில். ஆனா 25வது முறையாக மீண்டும் நான் தான் மத்தியஸ்தானம் செய்தேன் என்று சொல்கிறார். எனக்கு கேள்வி இருக்கிறது. கூட மோடி வந்து ட்ரம்ப் சொல்றது பொய்ன்னு சொல்லிருக்காரா? இல்ல அவர் என்ன சொல்லிருக்காரு? இல்ல பிரதமர் அவர்கள் வந்து முழுக்க இது வந்து தேசத்தை கேவலப்படுத்தி பேசுறாரு. இன்னொரு நாட்டு தலைவருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? அவர் வந்து தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? சரி, அது மோடி கூட இல்லங்க, ஜெய்சங்கர் வச்சே பேசிட்டாங்க. மோடி ஜெய்சங்கர் என்ன பேசினாரு? தெளிவா சொல்லிட்டாரு. பாரிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேட்டா யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னாரு. ஜெய்சங்கர் பாகிஸ்தான்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சுட்டோம் அப்படிங்கறாரு. ஆனா இங்க இருந்து போன எம்பிங்க எல்லாம் பாகிஸ்தான்ட்ட சொல்லாம தான் சுட்டோங்கறாங்க. அமெரிக்காக்காரங்க சொல்றாங்க 2 வருஷம் சொல்லிருக்கீங்க, எந்த வருஷம் நம்பர்தான் கேக்குறாங்க. நான் கேக்குறது ஏங்க, நான் ரொம்ப சிம்பிளான கேளுங்க. பாராளுமன்றம் தொடங்கினா அந்த 4 தீவிரவாதி எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் இருக்கா பாஜக? அது இல்லங்கிறது தான் இந்த வேலை நடக்குது அப்படிங்கறத குற்றச்சாட்டா எழுப்பப்படுது. இப்ப அந்த விஷயத்தை வந்து மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் தன்கரை அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுது. பாராளுமன்றத்துல ஒரு சுட்ட 4 பேர்ல வந்து அதுக்கு தொடர்புடையார்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. தேடப்படுறாங்க. இன்னைக்கு வரையும் மசூத் அசாரை தேடிட்டு தான் இருக்கிறோம். நம்ம மசூத் அசார் விட்டது யாரு? யார் கவர்மெண்ட்? மசூத் அசார் கவர்மெண்ட் விட்டது யாரு? காங்கிரஸ் கவர்மெண்ட்ல யாரையும் விட்டதே இல்லையா? நீங்க சொல்லுங்க, லிஸ்ட் பண்ணுங்க. தாஜ் ஹோட்டல்ல மிகப்பெரிய ஒரு கசாப்பு அடிச்சாங்க. வாய் மூடி மௌனம் ஆஞ்சீங்களே. வாஜ்பாய் தொட்டவன சர்க்கிள் அசாரை வழி அனுப்பியது அஜித் தோவல். உரி தாக்குதல் அடிச்சோம். இப்பயும் அடிச்சோம். போய் அமெரிக்கால போய் தூக்கிட்டு இருக்காங்க. ஐயா பேசுவோம் ஒரு சின்ன பிரேக். பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஒரே ஒரு கவுண்டர் மட்டும். காங்கிரஸ் தொகுதிங்கிறாரு. நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல வந்து எந்த தாக்குதல் தமிழ் இந்தியா மேல ஒருத்தர் தொட்டானா உடனே போய் குண்டு போடுவோன்ற பயத்தை ஏற்படுத்திடுவாங்க. அவசியமான தேவையில்லாத பேச்சு பேசுறாங்க. கேவலமான கட்சி பாஜக. என்ன சார் தனிப்பட்ட முறையை தாக்குதல் நடத்திருக்கா நம்ம பேசுறோமா? தனிப்பட்ட முறை கட்சிகளை பத்தி பேசாதீங்க. இந்த காரணங்களால் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் அவரை வந்து அவர் ராஜினாமா செய்வதற்கான ஒரு அழுத்தமாக காரணியாக இருந்திருக்கு அப்படின்னு காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் அல்லது எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டினுடைய ஏற்கத்தக்கதா? காங்கிரசினுடைய கடந்த கால அனுபவம், காங்கிரஸை குறித்த கடந்த கால ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு அவர்களால் முடியவில்லை. எப்படியாவது ஆளுங்கட்சியாக அந்த பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து விட வேண்டும். அதற்கு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது புழுதி வாரி இறைப்பதில் எந்த எல்லைக்கு கூட செல்லலாம். இப்போ நம்ம பேசும்போது கூட இங்கே அரங்கத்தில் பார்த்தோம், நம்முடைய நாடு, நம்முடைய பிரதமர், நம்முடைய ஜனாதிபதி சொல்வதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அடுத்த நாடு பாகிஸ்தானோ சைனாவோ அமெரிக்காவோ வேறு யாராவது சொன்னால் அதை அமைதி ஒப்பந்தத்தை நம்ம பிரதமர் அறிவிச்சிருந்தாருன்னா நான் ஒத்துட்டு இது ஏன் இந்த இப்ப சர்ஃபேஸ்கார காரணம் என்னன்னா, ஒரு தடவை 20 இல்லாம 20 தடவைக்கு மேலாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது போன்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லவதற்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு கேள்வி வருகிறது. இப்போ அமெரிக்காவில் வாஷிங்டன் டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 3-4 பத்திரிகைகள் இருக்கு.
இவைகளெல்லாம் நம்முடைய பாராளுமன்றம் தொடங்குவதற்கு 1-2 நாட்களுக்கு முன்பாக பல செய்திகளை வெளியிடும். பிளாக் பஸ்டர்ஸ் மாதிரி ஓகே செய்தி வெளியிடுவாங்க. அதுதான் காங்கிரஸினுடைய அஜெண்டாக லோக்சபையில் எப்பவுமே இருந்திருக்கேன். அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் சொன்னா பெகாசிஸ் சொல்லலாம். பெகாசிஸ் என்ன பேசுனாங்க, ஒரு பாராளுமன்றத்தையே முடக்கினாங்க. இப்போ பெகாசிஸ் எங்க இருக்கு? அவ்வளவு சீரியஸான இஷ்யூ தானே, பாராளுமன்றத்தில் முடக்கின சீரியஸான இஷ்யூ தானே. இப்போ எங்க இருக்கு பெகாசிஸ்? இன்னொரு பாராளுமன்றம் முழுக்க என்ன பண்ணாங்க, அம்பானி அதானினாங்க. எல்லா மாநிலத்திலும் அம்பானி அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அம்பானி அதானி எங்கே போனாங்க? ஏன் பாராளுமன்றத்தில் முடக்குனீங்க? இப்போ இதே மாதிரியான செய்தி 5 விமானங்களை சுட்டி பாராளுமன்றத்தை முடக்கினது காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் எதிர்த்து வெளிநடப்பு செய்தது பிஜேபி. இந்த நாட்டின் வரலாறுலே ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்றத்தை முடக்கி வெளிநடப்பு செய்தது பெருமையும் பாஜக என்ற கட்சி தான் உண்டு. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையில் போட்டுக்கக்கூடிய குண்டு தான் இப்போ இவங்க பாராளுமன்றத்தில் உடனடியாக பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது நீடிக்குமா என்றால் நீடிக்காது. பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிகின்ற வரை முக்கியமான மசோதாக்கள் எவ்வளவு இழுத்தடிக்க வேண்டுமோ அவ்வளவு இழுத்தடிக்க வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு இடம் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது என்று பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளில் ஏற்கனவே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பேசுகின்ற போது அனைத்து விவகாரங்கள் ஆபரேஷன் சிந்து உட்பட அனைத்து விவகாரங்களாம் விவாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை அங்க சொல்ற வேண்டிய ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றதுக்கு அப்புறம் ஏற்கனவே அது சொன்னா கேட்பாங்களா? அப்படி இப்போ நான் வர ஜனநாயகம்லாம் இவ்வளவு பேசினாங்க, நம்முடைய தன்கரை பத்தி இவ்வளவு பேசினாங்க, ஜனநாயகம் மரபுகளை காப்பாற்றணும் மரியாதையை காப்பாற்றணும் எல்லாம் பேசினாங்க. இதே தன்கருடைய ஒரு மாற்றுத்திறன், அவர் மற்றவங்க மாதிரி இல்லை அப்படிங்கிறத அங்க நடித்து காண்பித்து அதை வீடியோ எடுத்தது யார் தெரியுங்களா? இன்றைய எதிர்கட்சி ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அந்த அளவிற்கு கீழ்த்தரமாக, மிக கீழ்த்தரமாக ஒரு மாற்றுத்திறனாளியை பற்றி அது போலவே நடித்து மாற்றுத்திறனாளியில இல்ல, அது அந்த திறனை வெளிப்படுத்தும். இல்ல, அவருடைய உடல் சற்று மாற்றுத்திறனாளிக்கு ஏற்ற மாதிரி கூன் விழுந்திருக்கும். அவர் பேசும்போது அப்படி இருக்கு, நம்ம மாதிரி நிமிர்ந்து பேச முடியல அவருக்கு. அதை பார்த்து அது போலவே நடித்து காண்பித்து வீடியோ எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ஏளனம் செய்யக்கூடியது. ஏற்கனவே ராகுல் காந்தி என்னை பார்த்து முத்தம் கொடுத்தாருன்னு ஸ்மிருதி இரானி ஒரு பொய் தகவலை பரப்புனாங்க. மாற்றுத்திறனாளிக்கு சேர வேண்டிய பென்ஷன்லாம் எடுத்து நீங்க மோடிக்கு விளம்பரம் அடிச்சிருக்கீங்கன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மேல அவ்வளவுதான் அக்கறை. NSS சாம்பிள் சர்வேல மாற்றுத்திறனாளிகளை பத்தி தரவு சேகரினா அதெல்லாம் வருஷ வருஷம் மாறுமா? ஒருத்தன் மாற்றுத்திறனாளியா பிறந்தா வாழமுறை அப்படிதான் இருப்பாங்க. அதற்காக தன்கரை செய்தது சரியா இருக்குமா? இல்ல இல்ல, அப்படி சரியில்லாகாது. மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை ஆட்சேபனைக்குரியது. இல்ல, மாற்றுத்திறனாளி நான் இல்ல சொல்லிட்டேன். அவர் எப்படி சபையை நடத்துகிறார் என்கின்ற அழகை ஒருவர் நடித்து காட்டினார். அது அழகாக இல்ல, கேலி செய்கிறார். கேலி செய்கிறார். அதுக்கு உரிமை இருக்குது. இல்ல, அது கேலி செய்வது உருவ கேலி செய்யறது. உருவ கேலி செய்வது சரியில்லை. உருவ கேலி யார் செஞ்சா? அவர் உருவ கேலி செய்து அவர் நடிப்பது போல செய்வது சரியாக இருக்கு. அவர் எப்படி எந்த அழகில், எந்த அழகில்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவர் இந்த லட்சணத்தில் அப்படி எடுத்துக்கணும். அதை சொல்ல கூடாதுனால நான் அப்படி சொன்னேன். ராஜ்யசபாவிலே இத சொல்லி கண்ணீர் விட்டார். ஒரு மதிப்புக்குரிய ஒரு பதவியில உட்கார்ந்து சொல்றீங்க. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி 2 பக்கத்திலிருந்து அழுத்தம் வந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அந்த அரசியல்ல உள்ள இது ஒரு பொது பார்வைக்கு ஒரு பொது பார்வையில் 2 பக்கம் இருந்து அழுத்தம் கொடுப்பதன் காரணமாக விலகிவிட்டார். ஒரு 2 பக்கமும் அழுத்தம் கொடுக்கறதுனால ஓடி போகக்கூடிய ஆள் அல்ல அவரு. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் பயந்து ஓடக்கூடியவர் அல்ல. இவருக்கு பிறகு நிதிஷ்குமாரை பற்றி சொன்னீங்க, அதற்காக இவரை வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள. பீகார் தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் சைடு ஆஃப் த ஒரு தேர்தல் வரும்பொழுது பீகார்ல நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கணும். அப்படிங்கிற போது அவர் எடுத்து இதில் போட முடியுமா? ஓகே. ஆக அது தவறான வாதம். நிதிஷ்குமாரை அந்த துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு தகுதியானவர், ஒரு ஆளுமை மிகுந்தவர் என்று அரசு கருதுமானால் அவரிடத்தில் கேட்டு அவர் அனுமதி தந்தால், அவர் தான் இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டுமே தான் அவரை அவர்கள் வைப்பார்கள். நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஜனதாதள் இது சொல்லியிருந்தா அது ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் இது முன்வைக்கிறார். பாஜகவுடைய
பீகாருடைய அமைப்பு இதை சொல்கிறது என்றா இல்ல, அதுதான் ஒரு கேள்வி இது வருது. வந்து அதிகாரப்பூர்வமானதல்ல. இதெல்லாம் வந்து ஒரு காசிப் சொல்ற ஒரு மாதிரி ஹேசியமாக இருக்கு. வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். Right. இன்னும் சொல்ல போனா அரசியலமைப்பு சட்டத்திலையும் மற்ற 68 அதுல 2ஆம் பிரிவு படி ஒரு குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டா உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். Right. அதிகபட்சம் போனா 6 மாதம் தான், அதுக்குள்ள பண்ணி ஆகணும். 6 மாசம். அப்ப யாரு என்னன்னு அவங்க தேர்தல்ல இறங்கும் போது முதல்ல நிதிஷ்குமார் வந்திருக்கலாம். அவர் ஏற்றுக்கொண்டால் அவரை சொல்வார்.